ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் தங்க வேண்டிய ஒரு முறை, அந்த அன்னைக்கு உள்ள முறை, நபி அவர்களுக்கு அல்லாஹ் அன்னைக்கு நின்று இரவு முழுவதும் நின்று வணங்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையார்ட்ட கேட்கிறாங்க. இது நம்மெல்லாம் யோசிப்போம், இது நம்ம கேட்க வேண்டிய விஷயமா? ஆயிஷா, இன்றைக்கு நான் அல்லாஹ்வை வணங்க போகிறேன், எனக்கு அனுமதி கொடுக்கிறாயா என்று கேட்டார். அனுமதி பெற்று செய்ய வேண்டிய விஷயமா இது? ஆனால் நபி அவர்கள் ஆயிஷாவினுடைய உரிமை இங்கே மீறப்படக்கூடாது என்று நினைக்கிறார். அந்த விஷயத்திலும் கூட ஆயிஷா அவர்களோடு நான் படுக்கக்கூடிய நாள், இந்த நாளையில் அவர்களுக்கு ஏமாற்றமாகிவிடக் கூடாது, அவர்களுக்குரிய உரிமைக்குரிய அந்த நாளை நாம் அவர்களை விட்டும் நீக்கிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஆயிஷா, இன்றைக்கு நான் அல்லாஹ்வை வணங்க போகிறேன், எனக்கு அனுமதி கொடுக்கிறாயா என்று கேட்டார். ஆயிஷா அம்மையார் எவ்வளவு அழகா பேசினாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், தாங்கள் என்னோடு தங்குவதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான விஷயம், ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்தில் தான் உங்களுக்கு பேரின்பம் என்று சொன்னால் அது எனக்கு ரொம்ப பிரியமானது, நீ அல்லாஹ் வணங்குகிறார். அன்று இரவு முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி அழுதார்கள், தாடி அணையக்கூடிய அளவுக்கு அழுதார்கள். இரவு முழுவதும் அவர்கள் தூங்கவில்லை. காலையில பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்து எழுப்பும் போது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல் பகைத, நைட்டு ஃபுல்லா அழுதீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள், முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்க நீங்கள் ஏன் அழ வேண்டும் என்று கேட்டபோது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, இவ்வளவு பெரிய தகுதியை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி அவர்கள் கேட்டார்களே. இந்த வரலாற்றில் ஆயிஷாவிடத்தில் கேட்ட அனுமதி என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான உரிமை. கண்ணியமானவர்களே,